திரைப்பட இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், பன்முக கலைஞரான சசிகுமார் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று. ஆக்சிடென்ட்டாக நடிகரானார், ஆனால் அபாரமான வெற்றி பெற்றுட்டார். ஒரு நடிகனாக அவர் அடைந்த வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மதுரையில் நடந்த வாக்கிங் போகும்போது ஒரு அமைச்சர் கொல்லப்பட்டார் அந்த காலகட்டங்களில், அதையெல்லாம் நினைவுபடுத்தக்கூடியதாக எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி பல வகையான விமர்சனங்கள், கலவையான விமர்சனங்களும் வந்துச்சு. அது பெரிய மாபெரும் வெற்றி படமாக கொண்டாடப்பட்டுச்சு. எப்படி பருத்தி வீரன் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் படமோ அது மாதிரி தான் சுப்பிரமணியபுரமும் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஈசன் கூட அவர் இரண்டாவதாக இயக்கிய படம் கூட ஒரு மாபெரும் தோல்வி படம். அதற்கு காரணமே செட்டி படமாக அது அமைஞ்சதான் காரணம். ஆனால் இயல்புல என்ன அப்படின்னா, அவர் கான்வென்ட்டில் படித்தவர், வசதியான சூழலில் இருந்து சினிமாவுக்கு வந்தவர். அவர் ஏறத்தாழ நகர வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கிறார். ரொம்ப அடித்தட்டு வாழ்க்கைலாம் அவர் வாழவே இல்லை. ஆனாலும் ஒரு இமேஜ்னு ஒன்று இருக்குது, ஒரு நடிகனுடைய இமேஜ். அதாவது நடிக்கும் போது மட்டும் இல்லை, இயக்குனரும் அந்த இமேஜ் அவர் பாதிக்கும். ஆமாம், அதாவது எப்படின்னா, இயக்குனர் மகேந்திரன் சொல்வார், ராமராஜனின் தொடர்ச்சின்னு கூட சொல்லுவாங்க. அவர் அப்படி தான் சொல்லுவாங்க. ராமராஜன் இருந்த இடத்துக்கு சசிகுமார் விட்டார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ராமராஜன் இன்னும் லோக்கலாக இறங்கி மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கெல்லாம் பாட்டு பாடுற படங்கள்லாம் நடித்தார். இங்கே ஒரு பாட்டுக்கார மாதிரி அந்த தன்மை இல்லைனாலும் ஏறத்தாழ கிராமத்து படங்கள் சாரத்தில் தான் அவர் வெற்றி பெற்றார். அவருடைய மாபெரும் வீழ்ச்சின்னு சொன்னால் தாரத்தப்பட்ட ரொம்ப முக்கியமான அவருடைய வீழ்ச்சிக்கான படம்னே சொல்லலாம். அது அவருக்கு பெரிய அவரை கடனாளி ஆகிச்சுன்னு கூட சொல்லுவாங்க. இயக்குனர் வசந்தபாலன் தான் ஒரு முறை சொன்னார், வெற்றி பெற்றதற்கு எதையெல்லாம் காரணமாக சொன்னார்களோ அதே தான் தோல்வி பெற்றதற்கும் காரணமாக சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பாலாவாக இருக்கட்டும், அல்லது அமீராக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி சசிகுமார் மாதிரி ஆட்டெல்லாம் பெரிய கதாநாயகர்கள் பின்னாடி போகாதவங்க, ஒரு பெரிய ஹீரோ டேட்டு கிடச்சி படம் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே அதிகமாக போகாதவங்க. அதனால் அவங்க டைரக்டர் ஃபிலிம் தான் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுன்னா, பெரிய ஹீரோக்களுக்கு இப்போ நீங்கள் விஜய் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வச்சு இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். திரைப்பட இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், பன்முக கலைஞரான சசிகுமார் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று. சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தின் மூலமாக இந்திய சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமாவே திரும்பி பார்க்க வைத்தவர் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து தொடர்ச்சி அவர் படங்கள் எடுக்கல. ஈசன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மட்டும்தான் டைரக்ட் பண்ணாரு. அவர் எப்போ அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சுப்பிரமணியபுரம் ரசிகர்களுக்குமே இருக்குது. தொடர்ச்சியாக படங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பிறந்தநாள் இன்று. சசிகுமார் சேது படத்தினுடைய தயாரிப்பாளர் கந்தசாமியுடைய உறவினர் அவர். அதனால் சேது படத்தில் ஒரு ப்ரொடியூசர் வழியாக உள்ளே வர்றாரு. அந்த படம் தமிழ் சினிமாவினுடைய ட்ரெண்ட் செட்டிங் திரைப்படம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படம். 2000 பெரிய அளவில் ஒரு அதிர்வுகளை உண்டாக்கிய ஒரு திரைப்படமாக சேது இருந்தது. அதற்கு பின்பு அவர் இயக்குனர் அமீர்கிட்ட மௌனம் பேசியதே, ராம், பருத்தி வீரன் வரைக்குமான படங்களில் இயக்குனர் அமீர்கிட்ட ஒரு உதவி இயக்குனராக, சேதுக்கு பிறகு அவர் தொடர்ந்து உதவி இயக்குனராக பணிபுரிகிறார். பாலா அவர்கள் அடைந்த உயரம், அவருடைய புகழின் உச்சத்தை தொடுகிற போது அவரோடு இயல்பாக பழகுகிற வாய்ப்பு என்பது அவருக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அவர் ப்ரொடியூசரோட ஆளுங்கிறதுனாலேயே என்ன செய்வாங்கன்னா, ப்ரொடியூசர் சம்மந்தப்பட்டவங்க உறவினர்லாம் வேலை செஞ்சால் அவரோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிற முடியாது. அங்கே போய் போட்டு கொடுத்துருவாங்கங்கிற பயத்தில் பேச மாட்டாங்க. அவர் நல்லவராக இருந்தால் கூட பயப்படுவாங்க. அதனால் இவர் நட்பாக இருந்ததில் இயக்குனர் அமீர்கிட்ட அவர் தொடர்ச்சியாக பயணித்து சுப்பிரமணியபுரத்தில் அவர் ஒரு இயக்குனராக அறிமுகமாகிறார். அவர் நடிகரானது ஒரு ஆக்சிடென்ட்டு அப்படிங்கிறத அவரே பலமுறை சொல்லியிருக்கார். பாக்கியராஜ் மகன் சாந்தனு தான் நடிப்பதாக இருந்தது. அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அவர் வேறு லெவலில் கதை இருக்கணும், வேறு மாதிரி இருக்கணும்னு அவங்க அதிக எதிர்பார்ப்பில் அட்வான்ஸ் அவங்க திரும்ப கொடுத்துட்டாங்க. அதுவும் இவருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜனோட பையன் தான் நடிக்கிறாரு, அவரே சொன்னார். ஆமாம். அப்போ அது நிறைவேறாததுனால நடிகர்களுக்கான அந்த தேவை நிறைவேறாத பட்சத்தில் தான் ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடிகரானார். ஆனால் அபாரமான வெற்றி பெற்றுட்டார். ஒரு நடிகனாக அவர் அடைந்த வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே தான் வாழ்ந்த வாழ்க்கையை பதிவு செய்கிறதுன்னு ஒரு இடம் இருக்குது. அப்போ மதுரை மண்ணில் நடக்கக்கூடிய விசுவாசத்துக்காக நடக்கக்கூடிய வன்முறைகள், நமக்கு வேண்டப்பட்ட ஆள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நடக்கக்கூடிய வன்முறைகள், அதை மையமாக வச்சு ஒரு அரசியல் படுகொலை சார்ந்த விஷயங்களை அந்த சுப்பிரமணியபுரம் படத்தில் ஒரு ரொம்ப சிறப்பாக அப்படி யதார்த்தமாக கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு இயல்போட்டமான ஒரு படத்தை அவர் எடுத்திருப்பாரு. இப்போ பார்த்தா கூட கனெக்ட் ஆகும் அந்த திரைப்படம்.
ஆமாம், அது வந்து அந்த காலகட்டங்களில் பல சம்பவங்களோடு மதுரையில் நடந்த வாக்கிங் போகும்போது ஒரு அமைச்சர் கொல்லப்பட்டார் அந்த காலகட்டங்களில், அதையெல்லாம் நினைவுபடுத்தக்கூடியதாக எல்லாம் வந்து இருந்துச்சுன்னு சொல்லி பல வகையான விமர்சனங்கள், கலவையான விமர்சனங்களும் வந்துச்சு. அது பெரிய மாபெரும் வெற்றி படமாக கொண்டாடப்பட்டுச்சு. எப்படி வந்து பருத்தி வீரன் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் படமோ அது மாதிரி தான் சுப்பிரமணியபுரமும் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் 3 படங்கள் தான், பருத்திவீரன், சுப்பிரமணியபுரம், மைனா, இந்த 3 படங்கள் எல்லாருமே ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருந்த காலகட்டம். அதுக்கு பின்னாடி அவர் தொடர்ச்சியாக நடிகராக வலம் வர தொடங்கிட்டாரு. நிறைய படங்கள் நடிக்கிறாரு. நடித்தாலும் வந்து அவர் வந்து கிராமத்து வேடம், சராசரி, அதாவது ஹீரோயிசம் இல்லாத சூப்பர் ஹீரோயிசத்துக்குள்ளே போக முடியாத யதார்த்தமான களங்கள், அதற்கான கதைகளில் தான் அவர் வந்து நடிக்கிறார். அதை தாண்டி அவர் நடிக்கும் போதெல்லாம் அது வெற்றி பெறலை. ஆக்ஷன் ஹீரோ. ஆமாம், அவர் வந்து பெரிய வணிக கதாநாயகனாக மாறுகிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அவர் வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து கோட்டு போட்டு வந்து வேறு மாதிரியான நகரத்து மனிதனாக நடிக்கிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு வந்து எடுபடலை. ஈசன் கூட அவர் 2வது இயக்கிய படம் கூட ஒரு மாபெரும் தோல்வி படம். அதற்கு காரணமே வந்து செட்டி படமாக அது அமைஞ்சதான் காரணம். ஆனால் இயல்பில் என்ன அப்படின்னா, அவர் வந்து கான்வென்ட்டில் படித்தவர், வசதியான சூழல்ல இருந்து சினிமாவுக்கு வந்தவர். அவர் வந்து ஏறத்தாழ நகர வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கிறார். ரொம்ப வந்து அடித்தட்டு வாழ்க்கைலாம் அவர் வாழவே இல்லை. ஆனாலும் ஒரு இமேஜ்னு ஒன்று இருக்குது, ஒரு நடிகனுடைய இமேஜ். அதாவது நடிக்கும்போது மட்டும் இல்லை, இயக்குனராகவும் அந்த இமேஜ் வந்து அவர் பாதிக்கும். ஆமாம், அதாவது எப்படின்னா, இயக்குனர் மகேந்திரன் சொல்வார், உண்மையிலே ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து டாக்டராக நடிக்க வச்சோம்னா ஒர்க் அவுட் ஆகாது. உண்மையாகவே மருத்துவராக இருப்பது என்பது வேறு, டாக்டருக்கான பாவனைகள் என்பது வேறு. அதனால் அந்த இடத்துல வந்து அவர் நகரத்து மனிதனாக இருந்தாலும், அவர் கான்வென்ட்டில் படிச்சிருந்தாலும், அவர் கிராமத்து கதாநாயகனுக்கான ஒரு இடம் தான் அவருக்கான இடமா மாறிச்சு. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, சில பேர் ராமராஜனின் தொடர்ச்சின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, அவர் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. ராமராஜன் இருந்த இடத்துக்கு வந்து சசிகுமார் வந்துட்டார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ராமராஜன் இன்னும் லோக்கலாக இறங்கி வந்து மாட்டுக்கு வந்து பால் கறக்கிறதுக்கெல்லாம் பாட்டு பாடுற படங்கள்லாம் நடித்தார். இங்கே ஒரு பாட்டுக்கார மாதிரி. அந்த தன்மை இல்லைனாலும் ஏறத்தாழ கிராமத்து படங்கள் சார்ந்து தான் அவர் வெற்றி பெற்றார். அப்புறம் அவருக்கு மிகப்பெரிய தயாரிப்பாளராக ஒரு பெரிய சறுக்கலை அவர் சந்தித்தார். பாலு மகேந்திராவை வைத்து அவருடைய கடைசி படமாக இருக்கக்கூடிய தலைமுறைகளை வந்து அவர் தயாரித்தார். அது வந்து பேர் சொல்லும் படமாக இருந்தது. அது பெரிய பட்ஜெட் படம் கிடையாது. ஆனால் அவருடைய மாபெரும் வீழ்ச்சின்னு சொன்னால் தாரத்தப்பட்ட வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அவருடைய வீழ்ச்சிக்கான படம்னே சொல்லலாம். அது வந்து அவருக்கு பெரிய அவரை கடனாளி ஆக்ஷன்ஸ் கூட சொல்லுவாங்க. எல்லா படத்தையுமே வந்து பாலா அவர்கள் தான் தயாரிப்பார் அவருடைய படங்களை. அதற்கு முந்தைய படங்கள் அந்த படத்தை ஏன் அவர் தயாரிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. இல்லை, சினிமாவில் வந்து எப்படின்னா, ஒரு எப்போவுமே வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு கணக்கு போடுவாங்க, அது பழிக்காமல் போயிடும். யார் வந்து ஒருத்தரை தோற்கடிக்கணும், ஒருத்தரை நட்டப்படுத்தணும், அவரை வீழ்த்தணுங்கிறதுக்காக படம் எடுக்கிறது இல்லை. வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையில் ஒரு கரகாட்டம் சார்ந்த ஒரு கலை சார்ந்த படத்தை அவங்க எடுக்கிறாங்க. அது வந்து அந்த ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இல்லாமல் பாலா படங்கள் எப்பொழுதுமே என்ன செய்யும்னா, யதார்த்த படங்களை போல இருக்கும், ஆனால் வன்முறையினுடைய குரூரம் இருக்கும். அது யதார்த்தத்தையே வந்து வன்முறையின் குரூரமாக மாற்றி காட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அந்த வன்முறையுடைய விகிதாச்சாரம் வந்து ஜாஸ்தியாக வந்து அந்த படத்தில் பிரதிபலிக்கும் போது ஜனங்களால் அதை தாங்க முடியாது. கண்ணு தெரியாமல் இருக்கிற ஒருத்தியை வந்து குரவலை எடுத்து விட்டாங்கன்னு கிளைமாக்ஸ் வைக்கிற மாதிரி படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு கொடிய வன்முறை காட்சிகள், அந்த வகை படங்களை தான் வந்து பாலா வந்து வன்முறையின் குரூர யதார்த்தத்தை வந்து படமாக எடுக்கிறவர். அதனால் அவருடைய படங்கள் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப வெகுஜனங்கள்ட்ட இருந்து விலகிருச்சுன்னு கூட சொல்லலாம். அதனால் அவர் இப்போதைக்கு அவர் மார்க்கெட்லேயே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பாலாவுடைய படங்கள் பின்னடைவாயிடுச்சு. அதனுடைய கடைசி காலகட்டங்களில் இவர் போய் தயாரிப்பாளராக போனதில் அவருக்கு பெரிய பட்ஜெட் படமாக இருக்காது இல்லையா, யதார்த்தமாக எடுத்தாலும். இல்லை, அதாவது நம்ம படமாக பார்க்கும்போது பட்ஜெட் படமாக இருக்காது. அது வந்து ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூரில் போய் ஒரு 6 மாதம் அந்த படம் எடுத்தாங்க. அந்த அளவுக்கு நீண்ட காலம் படப்பிடிப்பு நடத்தும். அதனால் ஷூட்டிங் செலவுங்கிறது வந்து பிரம்மாண்டங்களை வந்து வைத்தாதான் இல்லை, அதிக நாட்கள் படப்பிடிப்பு எடுக்கும்போதே அது வந்து ஒரு 100-150 கலைஞர்களுடைய தினசரி செலவுலேருந்து, சம்பளத்திலேருந்து, கேமரா வாடகையிலேருந்து, லைட்லேருந்து பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. எல்லாமே தினசரி வந்து பல லட்சங்களாக எகிரிக்கிட்டே இருக்கும் அது. அதனால் குறித்த நேரத்துக்குள்ளே எடுக்க முடியாத படங்கள், வெற்றி படமாக இருந்தால் தப்பிச்சிடும். வெற்றிமாறன் படங்கள்லாம் அப்படி தான் நிறைய நாட்கள் எடுக்கப்படுகிறது. ஆனால் அது வெற்றி படங்களாக மாறுறதுனால அவருக்கு மன்னிப்பு கொடுக்குறாங்க. வெற்றிகரமாக மாறாத போது அது காட்டி கொடுத்துருவாங்க. சினிமா வந்து எப்படின்னா, ஜெயிக்கிற குதிரையில் பந்தயம் கட்டுற ஒரு தொழில் அப்படின்னு சொல்கிறதுனால, வெற்றி பெறாத ஒரு சூழல் வருகிற போது அவருடைய எல்லா தவறுகளையும் குறைகளையும் கடுமையாக விமர்சனம் செய்வாங்க. அதுக்கு முன்னாடி அவரை வந்து ரொம்ப புகழ்ச்சியாக வந்து பாராட்டி சிலாயித்து சொன்னவர்கள் எல்லாருமே அதே குறையாக திரும்ப சொல்லுவாங்க. இயக்குனர் வசந்தபாலன் தான் ஒரு முறை சொன்னார், வெற்றி பெற்றதற்கு எதையெல்லாம் காரணமாக சொன்னார்களோ அதே தான் தோல்வி பெற்றதற்கும் காரணமாக சொன்னாங்க.
அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாலாவாக இருக்கட்டும் அல்லது அமீராக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி சசிகுமார் மாதிரியா இருக்கட்டும் பெரிய கதாநாயகர்கள் பின்னாடி போகாதவங்க, ஒரு பெரிய ஹீரோ டேட்டு கிடச்சி படம் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே அதிகமாக போகாதவங்க. அதனால் அவங்க வந்து டைரக்டர் ஃபிலிம் தான் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுன்னா பெரிய ஹீரோக்களுக்கு இப்போ நீங்கள் விஜய் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வச்சு வந்து இது வரைக்கும் வெற்றிமாறன் இயக்கவே இல்லை. அது மாதிரி நீங்கள் அஜித் ஒருவேளை இயக்க வேண்டிய சூழல் வந்தனா அவரால் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இல்லை, அது ஒர்க் பண்ண முடியாது தான் போகிறதில்ல. ஓகே. ஏன்னா அவங்க ரொம்ப நாள் எடுப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு 40 நாள் கால் ஷீட்டில் முடிக்கணும் படத்தை அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க வந்து 200 நாள் எடுப்பாங்க. அது ரெண்டும் மேட்ச் ஆகாது. கதை அளவுலேயே வந்து குறுக்கீடு இருக்கும் இல்லையா, கதை வசனங்கள் எல்லாத்துலேயும். குறுக்கீடுங்கிறது அல்ல அது. ஓகே. அவங்களோட மார்க்கெட்டுடைய வேல்யூங்கிறது வந்து ரொம்ப உடனடியாக வந்து அது கமர்ஷியல் படங்களை தான் அவங்க விரும்புவாங்க. அதில் நிறைய இயக்குநர்கள் வந்து சின்ன ஹீரோ வச்சு முதல் படமோ 2வது படமோ எடுக்கும்போது கொடுத்த வெற்றியை வந்து பெரிய ஹீரோக்கள்கிட்ட போகும்போது அந்த வெற்றியை கொடுக்க முடியல நிறைய பேரால் இல்லையா, அதுதான் காரணமாகும். இல்லை, அது என்னன்னா பெரிய ஆட்களுக்கு முன்னாடி வந்து அவங்க கருத்து சொல்ல தான் செய்வாங்க, சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அங்கே போய் பெண்டாகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். பெரிய சம்பளம் கொடுக்குற இடத்துல பெரிய பட்ஜெட்டு பெரிய பேனர்லாம் இருக்கும்போது நிறைய காம்ப்ரமைஸ் நடக்கும். நடிகருடைய தேதிக்காக காத்திருக்க வேண்டி வரும். நிறையா காம்ப்ரமைஸ் வந்து அதில் நடக்கும். தான் நினச்சதை வந்து எடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து ஒரு நிர்பந்தம் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வழியாக வந்து தான் சேரும். அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. அதை மீறி ஆளுமை செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. இப்போ பாரதி ராஜா மாதிரி ஆட்கள், பாலு மகேந்திரன் ஒரு தொடர்ச்சி இருக்குது, இயக்குநர்களுடைய தொடர்ச்சி, பாக்யராஜ், அந்த வரிசை, மணிரத்னம், அப்படி ஒரு வரிசை உண்டு. அதில் தான் வெற்றிமாறன், அமீர், பாலா, சசிகுமார்லாம் வருவாங்க. அவங்க வந்து எப்பொழுதுமே வந்து ஜெயிக்கிற குதிரையில் பந்தயம் கட்டுற படங்கள் அவங்க எடுக்கிறதே இல்லை. தன்னோட உதவி இயக்குனராக பணிபுரிந்த ஒரு சமுத்திரக்கனியை வந்து ஒரு முதன்மை கதாபாத்திரமாக மாற்றியது. அப்போ இவரும் பெரிய நடிகராகிறாரு, அவரும் ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்டாக சில படங்களில் வந்து கதையின் நாயகனாக கூட சமுத்திரக்கனி வந்து ஒரு பெரிய ரவுண்டு வந்துட்டார். அதுக்கெல்லாம் வந்து சுப்பிரமணியபுரம் தான் வந்து தொடக்கம். அது மாதிரி பல படங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிற ஃபீல் குட் மூவியாகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு ஹீரோயிசத்துக்கான ஒரு ஆக்ஷனுக்காக வேண்டி ஒரு வன்முறையும் கலந்து எடுக்கிற படங்கள் அப்படின்னு வைக்கலாம். ஏன்னா பாலு மகேந்திரா வந்து ரொம்ப ஒரு வன்முறையான படங்கள் எடுக்க மாட்டார். அவர் உறவுகள் சார்ந்து அதில் இருக்கக்கூடிய யதார்த்தம் தான் அவர் பண்ணுவார். ஆனால் அந்த பாலு மகேந்திரா பட்டறையிலேருந்து வந்தது தான் பாலா, அங்கிருந்து பாலாவிடமிருந்து வந்தது தான் அமீர், அமீரிடமிருந்து வந்தவர் தான் சசிகுமார். ஆனால் அதனுடைய தொடர்ச்சி தான், பாலு மகேந்திராவின் தொடர்ச்சின்னு தான் அதை சொல்ல முடியும். ஆமாம், ஏன்னா அவரை பார்த்தானே அவங்க சினிமா கற்றுக்கிட்டாங்க. பாலு மகேந்திராவை பார்த்து பாலா சினிமா கற்றுக்கிறாரு, பாலாவை பார்த்து தான் வந்து அமீர் இயக்குனராகிறாரு, அவரை அமீரை பார்த்து தான் வந்து சசிகுமார் இயக்குனராகிறார். அப்படிங்கிறப்ப அதனுடைய தொடர்ச்சி தானே, அதனுடைய ஃபார்முலா ஒன்று தானே. அதனால் இவங்க யாருமே ஹீரோக்கள் பின்னாடி பெரிய அளவில் போகாதனுடைய அப்படி மீறி போய் வெற்றி பெறலை. இப்போ ஆர்யா நடித்ததுனால பாலாவுக்கு பெரிய வெற்றி படம் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. ஜெயம் ரவி நடித்ததுனால அமீர் இயக்கிய படம் வந்து ஆதி பகவான் வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்ல முடியாது. அதுவும் அதுக்குள்ளே இருக்குது. இவங்களால முழுசாக ஒரு கமர்ஷியலுக்குள்ளேயும் போக முடியாது. அதாவது கொடி பறக்குதுன்னு ஒரு படம் வந்து பாரதி ராஜா இயக்குனார், ரஜினிகாந்த் வச்சு. ரஜினி வந்து நெகட்டிவ் கேரக்டராக வில்லன் கேரக்டராக நடிக்கும் போது உள்ள பழக்கத்தில் பின்னாடி அவர் பெரிய ஆள் ஆகிட்டார். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு வர்றாரு. அப்போ வந்து கொடி பறக்குது எடுக்கும்போது பயங்கர எதிர்பார்ப்பாச்சு. பாரதி ராஜாவினுடைய கொடி பறக்குது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் அப்படிலாம் பெரிய விளம்பரங்கள்லாம் போச்சு. அது பாரதி ராஜா படம் மாதிரியும் இல்லை, ரஜினிகாந்த் படம் மாதிரியும் இல்லை, ஒரு 2 கட்டாம் படம் ஆயிடுச்சு. அது மாபெரும் தோல்வி படம் இருக்கும். பெரிய இயக்குனர்கள் பெரிய நடிகர்கள் சந்திக்கிற இடத்துல இந்த மாதிரியான விஷயமும் நடக்குது. அது சாம்பார் மாதிரியும் இல்லாமல் கருவாட்டு குழம்பு மாதிரியும் இல்லாமல் கருவாட்டு சாம்பார் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. 2 கட்டாம் வாய்ப்பும் இருக்குது. அதனால் இவர் வந்து ஒரு நடிகராக வெற்றி பெற்றுட்டார். இப்போ அவர் கடைசியாக இப்போ சமீபத்திய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த கதை தேர்வு செய்கிறார். அதுக்கு சமீபத்திய உதாரணம் வந்து அயோத்தி. அந்த மாதிரி ஒரு கதைக்குள்ளே வந்து ஒரு சராசரி ஹீரோக்கள் வந்து நடிக்க மாட்டாங்க. நந்தனுமே நல்ல பேர் வாங்கி, நந்தனுமே கிட்டத்தட்ட வந்து தலித்து பாதிப்புக்குரிய விஷயங்கள், எப்படி பஞ்சாயத்து தலைவர் வந்து கிராமங்களில் வந்து தலித் பஞ்சாயத்து தலைவரை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரு கலை யதார்த்தம் சார்ந்த ஒரு கதை. அந்த மாதிரி சமூக அக்கறை உள்ள கதைகளுக்குள்ள அவர் தொடர்ச்சியாக வந்து நடிக்கிறார். அது மாதிரியான கதைகளை வந்து ஏற்கக்கூடிய மனநிலை, ஒரு மெச்சூரிட்டி வந்து அவருக்கு இருக்கிறது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா. இயக்குனராக இருக்கிறதும் ஒரு காரணம் இல்லையா, நல்ல கதையை தேர்வு செய்கிறது. ஆமாம், கதை நாலேஜ் இருக்கும் இல்லையா, ஒரு கதையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இப்போ சில ஹீரோக்களுக்கு வந்து எப்படின்னா அந்த வாழ்க்கை அனுபவத்தை உள்வாங்கக்கூடிய சக்தி இருக்காது. அவங்க சொல்கிற கதை வந்து அவங்க மைண்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய யூரோப்பியன் ஃபிலிம்ஸாக பார்த்துருப்பாங்க. சில ஹீரோக்கள் வந்து சைக்கோ த்ரில்லர் நிறையா பார்த்துட்ருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஒரு மென்மையான காதல் கதை சொன்னோம்னா இது ஏன் த்ரில்லராக இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது.
ஒரு ரோஜா பூ இருக்குன்னா அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. மிளகா செடினா அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. மிளகா செடிகிட்ட போய் நீ ஒரு ரோஜா பூவாக இருந்திருந்தா நான் தலையில் சூடியிருப்பேனே அப்படின்னு சொல்கிறதோ, ஒரு ரோஜா பூட்ட போய் நீ வந்து ஒரு மிளகா செடியாக இருந்தாலும் நான் வந்து குழம்புல கரைச்சி ஊற்றிருப்பேன்னு சொல்கிற மாதிரி எது பொருத்தமற்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேறு வேறு தனித்தன்மைகள் இருக்கிறது. அந்த தனித்தன்மை தான் அவங்களோட வெற்றி. தனித்தன்மை எப்போதெல்லாம் இழக்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து ஒரு மாபெரும் தோல்வியை வந்து அவங்க அடைவாங்க. அது ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா மாறிடும். தொடக்கப்புள்ளி பாலு மகேந்திரா அப்படின்னு தான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா? பாலா தொடங்கி சசிகுமார் அவர்கள் வரை அவருடைய கடைசி திரைப்படம் தலைமுறைகள். அந்த படத்தில் ஒரு நல்ல பெயர் கிடைத்தது அந்த திரைப்படத்தை தயாரிச்சனால. ஆனால் அதில் ஒரு சர்க்கிள் இருந்தது இல்லையா? படம் சரியாக போகாதால. சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் அவரே வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு, பாலு மகேந்திரா திடீர்னு என்னோட ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னார். நான் வரேன் சார் சொன்னதுக்கு, இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லா கதவும் மூடிட்டாங்க. நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன், நீ தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன இடத்துல எல்லா கதவும் மூடிருக்காங்கன்னா அப்போவே தெரிஞ்சிருக்குது இந்த படம் வந்து கமர்ஷியலாக வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அதையும் மீறி இவர் பழக்கத்துக்காக பண்ணதே இவருக்கு வந்து நெகட்டிவாக மாறிடுச்சா? இல்லை, பாலு மகேந்திரா படம் வந்து பெரிய பட்ஜெட் கிடையாது. அது ரொம்ப குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட 1 கோடிக்கும் கீழான செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம். 5Dல எடுத்த முதல் படம். 5Dல எடுத்த படம் அது. அது பெரிய பொருட்செலவு கிடையாது. பாலு மகேந்திராவை வைத்து படம் இயக்குகிறவர்கள் வந்து கமர்ஷியலாக பெரிய லாபம் சம்பாதிக்காமல் விட்டவங்கலாம் இருப்பாங்க. பெரிய நட்டம்லாம் வராது. ஏன்னா லோ பட்ஜெட் படம் தானே அவர் எடுக்கிறார். தலைமுறைகள் அதை தாண்டி தாரை தப்பட்டு ரெண்டு சேர்த்து தான் நான் கேட்குறேன். தாரை தப்பட்டு தான் பெரிய செலவினமான படம். நீங்கள் வந்து தலைமுறைகளை வந்து அந்த வகையில் சேர்க்க முடியாது. அது ஒரு சின்ன பட்ஜெட் படம். அது வந்து செலக்டிவ் ஆடியன்ஸ் தான் பாலுமகேந்திராவுக்கு பார்க்க வருவாங்க. எல்லா ஆடியன்ஸ் பார்க்க வர மாட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு ஹை கிளாஸ் ஆடியன்ஸ் மாதிரி ஒரு கிளாசிக் விரும்பக்கூடியவங்க மட்டும்தான் அவர் படத்துக்கு போவாங்க. அதனால் அது வந்து குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட படங்கிறதுனால அது ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது சினிமாவுக்குள்ளே வந்து ஒரு வட்டி பொருளாதாரம் வந்து பயங்கரமாக இயங்குது. அதனால தான் அவரோட உறவினர் அசோக்குமார் வந்து இறந்து போயிட்டார், தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. ஒரு வட்டி வந்து கந்து வட்டி வந்து அதுக்குள்ளே வந்து பெரிய அளவில் ஃபினான்ஷியலுங்கிற பேரில் வந்து பெரிய அளவில் வந்து வட்டி இயங்குது. குறித்த நேரத்துக்குள்ளே ஒரு படத்தை எடுக்க முடியாத போது அது தரக்கூடிய கடன் சுமைகள், அது ஏற்படுத்தக்கூடிய வட்டி, இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு வந்து பெரிய பின்னடைவை உண்டாக்கக்கூடியது. அப்படிங்கிற இடத்துல அந்த கடன் கட்டுவதற்காகவே அவர் நிறையா சுமாரான படங்களில் கூட ஒரு நடிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு வந்துச்சு. சில படங்கள் இடையில சரியாக போகல அவருக்கு. அதை மீறி வந்து அவர் வந்து கடன் கட்ட வேண்டிய ஒரு சூழலுக்காக கடனில் தான் இருக்காரு. இல்லை, அவர் மீண்டுட்டார் அதுலேருந்து. ஒரு ஹிட்டான படத்தை அப்படியே சீக்குவல் எடுக்கிறது தான் சமீப காலமாக ஒரு இதாக இருக்குது, ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்குது. 1000 கூட வந்து எப்போ வரும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி சுப்பிரமணியபுரமும் எப்போ வரப்போகுது வெயிட்டிங் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பார்ட்லாம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. ஏன்டா எடுத்தீங்க அப்படிங்கிற நிலைமையில கூட வந்திருக்கு இல்லையா? ஸோ சுப்பிரமணியபுரம் பார்ட் 2 வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதற்கான முயற்சி இல்லை என்று சசிகுமார் மறுத்திருக்கிறார். அதற்கு பதிலாக வந்து குற்றப்பரம்பரை என்கிற வேலராமூர்த்தியினுடைய ஒரு நாவலை படமாக எடுப்பதற்கு பாரதி ராஜா முயற்சி செய்தார். அது நடைமுறைக்கு வரல. பாலாவும் வந்து அதை முயற்சி செய்தார். அதுவும் நடைமுறைக்கு வராமல் 2 பேரும் சண்டை போட்டு அது நடக்காமலே போயிடுச்சு. அதை ஒரு வெப் சீரிஸாக சசிகுமார் அவர்கள் இயக்கத்தில் அது வெளிவருவதற்கான ஒரு முயற்சி போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். ஏன்னா வேலராமூர்த்தியினுடைய படைப்பு ரொம்ப ரத்தமும் சதையுமான ரொம்ப அசலான ஒரு படைப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் சார்ந்து அந்த பட்டியலின மக்களுங்கிறக்கூடிய இடைநிலை ஆதிக்க சாதி மக்களுக்கான அந்த வாழ்க்கை முறையில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து என்னவாக இருக்கும் என்பதற்கான ஒரு இரத்த சாட்சியமாக அந்த கதை இருக்கும். எப்போவுமே அவர் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு பொது உடைமை போராளியாக சிந்தனையாளராக இருந்து அந்த கதையை வந்து அவர் உருவாக்கியிருக்கிறாரு. அதனால் அதை வந்து ஒரு வெப் சீரிஸாக சசிகுமார் அவர்கள் இயக்கத்தில் வருவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்புக்குரிய விஷயமாக இருக்கும். முன்னாடியே சொன்னது மாதிரி வந்து சிட்டி சப்ஜெக்ட் வந்து பெருசாக அவர் கை கொடுக்கல, நடிக்கும் போதும் சரி, ஈசன் படம் எடுக்கும் போதும் சரி. அதனால தான் அவர் இந்த மாதிரியான ஒரு கதைகளை தேர்ந்தெடுக்க காரணமா? இல்லை, மக்கள் வந்து எதை நம்புகிறார்கள்னு ஒன்று இருக்குது. நம்ம எத்தனை வேடங்களில் ஒருவர் நடித்தாலும், இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கிறார். ஆனால் அவருக்கு பிடித்த ராகவேந்திரா படத்தையோ பாபா படத்தையோ வந்து அவர் நேசிச்சு எடுக்கிறாரு. நம்ம நம்புகிற விஷயத்தை ரசிகன் நம்புவான்னு நம்பி தான் படம் எடுப்பாங்க. தோல்வி அடைந்தால் பரவாயில்லைங்கிறதுக்கு வந்து இது வந்து பெட்டிக்கடை வியாபாரம் இல்லை, பல கோடி ரூபா முதலீடு செய்யக்கூடிய வியாபாரம், பல பேருடைய உழைப்பு சம்மந்தப்பட்டது. அப்போ ரஜினிகாந்த் வந்து தான் நம்புகிற விஷயத்தை வந்து ஒரு ராகவேந்திரா மாதிரி ஒரு படமாகவோ பாபா மாதிரி ஒரு படமாகவோ எடுக்கிற போது படுதோல்வி அடைகிறது. அப்போ ரஜினியை எப்படி பார்க்க விரும்புகிறார்கள் ரசிகர்கள்னு ஒன்று இருக்குது, ரஜினி என்ன விரும்புகிறார்னு ஒன்று இருக்குது. இப்போ கமலஹாசன் விரும்புகிற படங்கள் வந்து ஓட மாட்டேங்குது. ஆனால் கமலஹாசன் வந்து அவர் விருப்பத்துக்கு மீறி பல படங்கள் நடிப்பார், கமர்ஷியலாக பல படங்கள் நடிப்பார். அந்த மாதிரி படங்கள் மிகப்பெரிய ஹிட்டாக மாறும். அதனால் வந்து ரசிகர்கள் விருப்பத்துக்கும் கலைஞன் விருப்பத்துக்கும் எப்போதுமே ஒரு இடைவெளி இருக்கிறது. அதனால் கலைஞனாக வந்து அவர் எதை வேண்டுமானாலும் சிந்திக்கலாம், அதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் ரசிகர்கள் உங்களை வந்து எப்படி பார்க்க விரும்புகிறார்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு கிராமப்புறம் சார்ந்த கதைகள்,
யதார்த்தம் சார்ந்த கதைகள். இதற்கு வந்து ரொம்ப பொருத்தமுடையவராக அவர் இயக்கமாக இருந்தாலும் நடிப்பாக இருந்தாலும் இரண்டும் வெற்றி பெற்றிருக்கார். திரைக்கலைஞர் சசிகுமார் தொடர்பாக பல்வேறு தகவல்களை சுவாரஸ்யமாக சொன்னீங்க. நன்றி சார்.